ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி திலகம் 2026. நம்ம திலகம் 2.0 பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வந்து ஜிபே பண்ணிவிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியிருந்தீங்க. நான் உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே கன்ஃபர்மேஷன் மெசேஜ் கொடுத்துட்டேன். சப்போஸ் யாருக்காவது ஒருத்தர் 2 பேருக்கு வரலைன்னா இன்னொரு 1 ஹவர் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு நான் வந்து கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஏன் வந்து இந்த டைமுக்குள்ளே எனக்கு வந்து ஜிபே பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லலை, இவ்வளோ இன்றைக்குள்ளே பண்ணணும், இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு ஏன் வந்து சொல்லலை அப்படின்னா, நம்ம பேட்ச் ஃபாலோ பண்ணவங்க எல்லாருமே வந்து ஹவுஸ் ஒய்ஃபு, வேலைக்கு போய்ட்டு வந்து படிக்கிறவங்க அப்படி தான் இருக்காங்க. பர்சனலாக நிறைய பேர் வந்து எனக்கு ஒரு 3 டேஸ் டைம் கொடுங்க அந்த மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க. நாளைக்கு ஈவினிங் 6 o'clock வரைக்கும் டைம் எடுத்துக்கோங்க. பர்சனலாக ஒரு 2-3 பேர்த்துக்கு வந்து ஒரு 3 டேஸ் டைம் கொடுத்துருக்கேன். சப்போஸ் எனக்கு வந்து ஒரு 2-3 நாள் ஆகும், என்னால் வேறு அதிகமாக ஃபீஸ் பே பண்ணி படிக்க முடியாது, நான் உங்களோட பேட்சில் தான் நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு பர்சனலாக மெசேஜ் கொடுங்க. திரும்ப நான் எல்லாத்துக்கிட்ட சொல்கிறது என்ன அப்படின்னா, நான் வந்து 50 மெம்பர்ஸ் தான் செலக்ட் பண்ணுவேன். அந்த 50 மெம்பர்ஸில் 10 பேர் வந்து ஆல்ரெடி செலக்டட். எப்படி அப்படின்னா, அவங்க வந்து ஆல்ரெடி ஓல்டு பேட்சில் வந்து இருந்தவங்க, அவங்க 140+ எடுத்திருந்தாங்க. 13 பேர் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தீங்க. அந்த 3 பேர்த்துக்கு வந்து ஐடி வந்து கன்ஃபர்மேஷன் ஆகலை. ஸோ அந்த 10 பேர்த்தையும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து 5 பேர்த்துக்கு கொடுத்துட்டேன், இன்னொரு 5 பேர்த்துக்கு மட்டும் பெண்டிங் இருக்குது, நான் கொடுத்துட்றேன். அப்போ நான் வந்து 40 மெம்பர்ஸ் மட்டும்தான் பே பண்ணி ஜாயின் பண்ணவங்கள வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா? ஏன்னா நான் ஏன் வந்து நீங்கள் ஏன் அதிகமாக எல்லாத்தையும் இது பண்ணலை அப்படின்னா, எனக்கு பர்சனலாக எல்லாத்துக்குமே கைடன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் வந்து ஓகே நம்மளால் என்ன முடியுமோ அதை மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? சப்போஸ் யாராச்சும் இல்லை நான் ஜாயின் பண்ணியே ஆகணும், எனக்கு வந்து 1 or 2 டே டைம் கொடுங்க அப்படின்னா எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நான் என்ன அப்படிங்கிறத நான் ரிப்ளை கொடுக்குறேன். ஓகேங்களா? ஒரு 2-3 பேர்த்த வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் உங்களால் வந்து நீங்கள் வெளியில் போய் உங்களால் படிக்க முடியும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கனால நான் வந்து நிறைய பேர் வந்து வீட்டில் இருந்து வெளியில் போய் படிக்க முடியாமல் நம்ம பேட்ச் மட்டும்தான் வேறு எங்கேயும் ஜாயின் பண்ணாமல் இருக்கிறவங்களே இருக்காங்க. ஸோ அதுக்காகத்தான் வந்து உங்களால் முடியும், நீங்கள் வெளியில் போய் படிக்கலாங்கிறதுக்காக ஒரு 3 பேர்த்த மட்டும் ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்காக நீங்கள் கோச்சிக்காதீங்க. ஓகே, ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஒரு மெசேஜ் கொடுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் ஏன் நீங்கள் வந்து ஃப்ரீ பேட்ச் சொல்லிவிட்டு பெய்டு பேட்ச் போட்டிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக வந்து நான் வந்து ஃப்ரீ பேட்ச் கொடுக்கணுன்னு தான் எனக்கு ஆசை. லாஸ்ட் இயர் நான் அப்படி தான் கொடுத்தேன். பட் இந்த வருஷம் அவுட் சோர்ஸ் கண்டென்ட்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்குது. நான் ஃபுல்லாக நோட்ஸ் எடுக்க, அனலைஸ் பண்ண, எனக்கு வீடியோ கிளாஸஸ்ஸு கொடுக்க, எனக்கு எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணுறோமா அப்படிங்கிறது மட்டும்தான் போயிட்டுருக்கோ தவிர்த்து, அதுக்கு அடுத்தது உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக கொடுக்கறதுக்கு இதை இப்போ பாருங்கள், நான் இது வரைக்கும் நான் வந்து பேப்பரில் தான் நோட் பண்ணி அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு பிளான்லாம் கொடுப்பேன் இல்லைங்களா? இப்போ வந்து அவங்க ஸ்டாஃப் ஒருத்தர் நான் சொன்னேன் இல்லைங்களா, அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க வந்து எனக்கு எல்லாமே நீங்கள் இப்படியே பிரிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ திலகம் 2.0 ஒரு எக்ஸாம்பிள் கொண்டுட்டு வந்திருக்கேன் பாருங்கள். அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஷெட்யூலு அந்த ஸ்டாஃப் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. December 15 அன்றைக்கி நம்மளோட பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. December 15 மண்டே அன்றைக்கி நல்ல நாள் பார்த்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? அன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து அப்போ கொடுத்துருக்க பிளானே கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் இருக்க தான் செய்யும். ஆனால் வந்து ஆர்டர் வந்து அந்த ஆர்டரில் தான் வரும், கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஷெட்யூல் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரிமைனிங் ஃபுல்லாக அவங்க எல்லாமே பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா நான் வந்து ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு தான் நான் உங்களுக்கு கொடுக்கணும். ஸோ வாட்ச் பண்ணுங்கள். December 15 மண்டே அன்றைக்கி பார்ட் 1 ஆங்கிலேயருக்கு தமிழகத்தில் நடந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். December 16 டியூஸ்டே அன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு காலம் வந்து டே புணர்ச்சி விதிகள் ஃபுல்லாக எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவேன். December 17 வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் பார்ட் 2 வீடியோ. அதே மாதிரி December 18 வந்து பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக. December 19 ஃப்ரைடே வந்து GS ஆங்கிலேயருக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். அதே மாதிரி சைடில் வந்து எஸ்டிக்கு ஆர்டிக்கு நான் ஆல்ரெடி நம்ம பேட்ச் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். நான் ஆல்ரெடி ஸ்டடி பிளான் சொல்லும்போதே சப்ஜெக்ட் நம்ம நோட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு டிக் பண்ணிடணும். அதை வந்து அடுத்த நாள் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சைடில் வந்து டிக் பண்ணிக்கலாம். இது வந்து நோட் ஒரு நிமிஷம்,
இது வந்து நோட் பண்ணிட்டோம் அப்படின்னா நோட்ஸ் எடுத்துட்டோம், இது வந்து படிச்சிட்டோம் அப்படின்னா இங்கே டிக் பண்ணிக்கலாம். அடுத்த நாள் வந்து இது வந்து இங்கே தான் வரும், ஃபஸ்ட்டு டேக்கு மட்டும் வராது, செகண்ட் டேலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இது என்ன சைடில் ஆர் டிக் அப்படின்னா இங்கே ஒரு டிக் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு நாள் ஆங்கிலேயருக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்ககால கிளர்ச்சிகள் பார்ட் 1 இங்கே வந்து ரிவைஸ் பண்ணிவிட்டு இந்த நாள் செகண்ட் டே வந்து டிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி படிச்சிட்டோம் அப்படின்னா எஸ்டிக்கு, முன்னாத்த நாள் இதை ரிவைஸ் பண்ணிட்டோம்னா ஆர்டிக்கு. ஸோ டெய்லி ரிவைஸ் வித் ஸ்டடி தான். நேற்று படித்தது இன்றைக்கி ரிவைஸ் பண்ணுறீங்க, இன்றைக்கி புதுசாக ஒரு டாபிக் படிக்க போகிறீங்க, அவ்வளோதான். நம்மளோட பிளான் ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் கொடுக்க சொல்லியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக ஸ்கூல் புக்கு மட்டும், அடுத்தது ஒரு நாள் வந்து அவுட் சோர்ஸ் மட்டும், அப்புறம் அந்த மாதிரி கொடுக்க சொல்லியிருக்கேன். ஏன்னா ஸ்கூல் புக்கு அவுட் சோர்ஸ் எல்லாம் ஒரே நாளில் கொடுக்க முடியாது, அவுட் சோர்ஸே ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ அதே மாதிரி டிசம்பர் 19 வந்து பார்ட் 3 அந்த மாதிரி. 6வது நாள் டிசம்பர் 20 பார்த்திங்கன்னா ரிவிஷன். எத்தனை நாள்? டே 1லேருந்து டே 5 வரைக்கும் நீங்கள் படித்ததை வந்து 6வது நாள் ரிவைஸ் பண்ண போகிறீங்க. டே 1லேருந்து நான் பார்ட் 1. ஏன்னா இப்போலாம் வந்து இவ்வளோ தானே, ஒரு டாப்பிக்கையே ஒரு 5-6 நாள் இழுக்கிறீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கு ப்ளஸ் அவுட் சோர்ஸ் எல்லாமே கவர் பண்ணுறதுனால நம்ம ஹெவியாக இருக்கும். நம்ம படிச்சுட்டு மட்டும் போயிட்டு இருந்தோம்னா பத்தாது, படிக்க படிக்க டே பை டே ரிவிஷனும் வேணும். ப்ளஸ் ஒரு 5 நாள் படித்தோம் அப்படின்னா 6வது நாள் ரிவிஷனும் வேணும், அதுக்காகத்தான். ஓகேங்களா? ஸோ வேறு ஒன்றும் இல்லை. 6th டே வந்து ரிவிஷன் 1லேருந்து 5வது நாள் வரைக்கும் நீங்கள் படித்ததை ஆல்ரெடி டே பை டே ரிவைஸ் பண்ணினாலும் திரும்ப ஒரு டைம் ஃபுல் ரிவிஷன் பண்ண போகிறீங்க. 7th டே வந்து கரண்ட் அஃபேர்ஸ். அக்டோபர் மந்த், இப்போது 1 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குன்னா அது மூணு பார்ட்டாக கொடுப்பேன். இப்போ அக்டோபர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கு முன்னத்த மந்த்லேருந்து படிக்கணுமா என்ன அப்படிங்கிறது வந்து கடைசியில் பார்த்துக்கலாம். முடியும் போது சப்போஸ் எந்த மந்த்லேருந்து படிக்கணும் அப்படிங்கிறத வந்து கடைசியில் இது பண்ணிக்கலாம். பட் அக்டோபர் மந்த் படிச்சு தான் ஆகணும். ஸோ வந்து அக்டோபர் மந்த்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதா வேவாக இருக்குது. அதனால் வந்து அக்டோபர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட் 1 ஒரு அன்றைக்கி என்ன படிக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் வந்து கொடுப்பேன். அதே மாதிரி டிசம்பர் 22ஆம் தேதி பாருங்கள், மேக்ஸ் தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு பார்ட் 1, தனி வட்டி ஒரு 3 பார்ட்டு, கூட்டு வட்டி ஒரு 3 பார்ட்டு அந்த மாதிரி கொடுப்பேன். நம்ம மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கு ப்ளஸ் அவுட் சோர்ஸ் என்னது? RS அகர்வால் புக்கு, வேறு எதுவும் இல்லை. ஸ்கூல் புக்கில் வந்து மேக்ஸ் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது. ப்ளஸ் அதுக்கப்புறம் RS அகர்வாலோட புக்கு, இது ரெண்டும் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாத்துக்குமே சேம் இது தான். ப்ளஸ் இதோடு மட்டும் இல்லை, நம்ம தனி வட்டி கூட்டு வட்டி இப்போ 2 டாபிக், ஒரு டாபிக் கம்ப்ளீட்டாக முடிச்சிடறோம் அப்படின்னா நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் தனியாக நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஃபுல்லாக நம்ம சால்வ் பண்ணணும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரொம்ப 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 முக்கியம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் கட்டாயம் சால்வ் பண்ணியே தான் ஆகணும். இப்போ ஒரு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 கொடுப்பேன். அதுக்கப்புறம் தனி வட்டி கூட்டு வட்டி ரிவைஸ் தனியாக கொடுப்பேன். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டும் தனி வட்டி கூட்டு வட்டி பார்க்குறதுக்கு மட்டும் தனியாக டைம் கொடுப்பேன். தனியாக அந்த டாபிக் மட்டும் ஒரு டெஸ்ட் கொடுப்பேன். ஓகேங்களா? அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து டிசம்பர் 23 பாருங்கள், இது வந்து ஒரு ஷெட்யூலோட வீடியோ. ஓகேங்களா? ஓகே. டெஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் வந்து அன்னைக்கு டிசம்பர் 23 9th டே வந்து ஒன்லைனர் வீடியோ வந்து கொடுப்பேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே 1லேருந்து இப்போ புணர்ச்சி விதிகளுக்கெல்லாம் ஒன்லைனர் வீடியோ கொடுக்க முடியாது. பட் ஜிஎஸ்ல ஆங்கிலேயருக்கு எதிராக ஜிஎஸ்ல ஒரு 3 கிளாஸ் வரும். அதே மாதிரி பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக ஆல்ரெடி வந்து நம்ம ஒன்லைனர் வீடியோ மாதிரி தான் அதை கொடுப்போம், ஸ்கூல் புக்கில் இருக்கிறது. அதனால் அது வராது. அதே மாதிரி ஆங்கிலேயருக்கு ஜிஎஸ் 3 டாபிக் வருங்க. 3 டாபிக் வந்து ஒன்லைனர் வீடியோ மாதிரி நான் கொடுத்துருவேன். ஃபுல்லாக வந்து A to Z என்னென்னலாம் ஒன்லைனர் கேட்க முடியுமோ அந்த மாதிரி எடுத்துருவேன். மினிமம் 200 கொஷின் கண்டிப்பாக இருக்கும். மினிமம் 200 கொஷின், அதாவது 200 கொஷின் ஒரு டெஸ்ட் பேஸ்டில் வேணுங்கிறதுக்காக உங்களுக்கு 200 கொஷின் போட்டிருக்கேன். நான் கொடுக்குறது எப்படி இருக்கும்னா A to Z அதில் என்னென்னலாம் ஒன்லைனர் கேட்க முடியும் அப்படிங்கிறத ஒன்லைனராக உங்களுக்கு கொஷின் பேஸில் வந்து வீடியோவாக கொடுத்துருவேன். நீங்கள் அதை காதில் மாட்டிட்டு நீங்கள் ஃபுல்லாக வந்து கேட்டுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது அதை நீங்கள் டெஸ்ட்டு பேஸ்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும். அன்றைக்கி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கொஷினாக வந்து ஒரு 200 கொஷின் ரீட் பண்ணுவேன். கூடவே 4 ஆப்ஷன் அந்த மாதிரியும் கூட ரீட் பண்ணுவேன். அது வந்து அப்போது எப்படி இதுன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் வந்து சொல்கிற ஆப்ஷனை வந்து நோட் பண்ணிக்கிட்டே வரீங்க. பண்ணிகிட்டே வந்துட்டு கடைசியில் ஆன்சர் சொல்லுவேன். அப்போ வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு
அந்த ஆன்சரை செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 200க்கு எத்தனை மார்க் அப்படிங்கிறது எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுக்கணும். இல்லைன்னா நீங்கள் செக் பண்ணி போட்டு வச்ச ஒரு பேப்பரை வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாவது எடுத்து ஒரு ஃபோட்டோவாவது எடுத்து எனக்கு அனுப்பிச்சி விடணும். அதை வச்சு நான் அடுத்து ஒரு நாள் வந்து உங்களுக்கு யார் அதில் ஃபஸ்ட் ரேங்க் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஓகே, இது வந்து என்றைக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்ன 9th டே 9th டே 10th டே வந்து டிசம்பர் 25 வருது. அதனால் நான் கிறிஸ்மஸ்க்கு லீவ் விட்ருக்கேன். ஏன்னா 9th டேவோ நம்ம ஷெட்யூல் 1 வந்து 9th டேவோட முடிஞ்சிடுது. நம்ம வந்து 10th டே வந்து கிறிஸ்மஸ்க்காக லீவ் விட்ருக்கேன். அந்த கிறிஸ்மஸ்க்காக லீவ் விட்ருக்குற அன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து அன்னைக்கு ஒரு மதியத்துக்குள்ளே நீங்கள் வந்து அந்த டெஸ்ட்டு பேசிக்கில் எழுதிட்டு நீங்கள் வந்து அந்த 200 கொஷின், அதாவது நான் ஃபஸ்ட்லேருந்து ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இல்லை, எனக்கு அதுக்கு டைம் இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இன்னும் 2-3 மந்த்ஸ் கழித்து நான் ஓஎம்ஆரில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் ஹெட்ஃபோனை காதில் போட்டுட்டு அந்த 200 கொஷின், அதாவது 200 கொஷின் இருக்காது, அதில் நிறைய கொஷின்ஸ் இருக்கும். அதாவது ஏன்னா அப்போ 3 பார்ட்டோட வீடியோஸ் ஃபுல்லாக அப்படின்னு 3 பார்ட்டில் என்னென்னலாம் கொஸ்டின் கேட்க முடியும் அந்த ஜிஎஸ்ல அப்படிங்கிறது A to Z இருக்கும். A to Z இவ்வளோ தான். அதை தாண்டி கொஷின் வரக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து ஒரு 2-3 டைம்ஸ் நீங்கள் நல்லா கேட்டுடுங்க. கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா மெமரி அழகிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து அன்றைக்கி நான் இம்பார்ட்டண்ட்டாக இதெல்லாம் இயர்ஸு இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத வந்து நான் தனியாக ஒரு வீடியோவாக கொடுப்பேன். ஏன்னா இயர்ஸ்லாம் நிறைய பேர்த்துக்கு வந்து மறந்துடும். அது வந்து எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதையும் ஒரு ஃபன்னாக நான் சொல்லுவேன். டிசம்பர் 25 வந்து கிறிஸ்மஸ் வரைக்கும் இது வந்து ஷெட்யூல் 1 வந்து போகும். அப்போ எத்தனை ஷெட்யூல் மொத்தம் அப்படின்னா அது வந்து ஒரு 35 ஷெட்யூலுக்கு மேலே வர மாதிரி சொன்னாங்க மேடம். வந்து பார்க்கலாம் எத்தனை ஷெட்யூல் வருது அப்படின்ட்டு. நான் நாளைக்கு வந்து அவங்க ரெடி பண்ணிட்டாங்க, நான் இன்னும் செக் பண்ணி அனலைஸ் பண்ணல. சாம்பிளுக்கு ஒரு ஷெட்யூல் மட்டும் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டிருக்கேன். அவங்க வந்து அதை மட்டும் எடுத்து கொடுத்துருந்தாங்க. அது இன்னும் நான் ஃபுல்லாக வந்து எல்லா டாபிக் கவர் ஆகிடுச்சா என்னங்கிறத நான் செக் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். இந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளோட பிளான். ஏன்னா நம்மளோட மேக்ஸிமம் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஹவுஸ் ஒய்ஃபு, வேலைக்கு போய்ட்டு வந்து படிக்கிறவங்க அப்படி தான் இருக்காங்க. ஸோ நம்ம கொஞ்சமாக படித்தாலும் அதை நல்லா படித்து கொஞ்சமாக, அதாவது நீங்கள் வந்து யாருமே நீங்கள் ஸ்டேட் டாப்பர் வாங்கினவங்கள போய் பார்த்தீங்கன்னா கூட இது வரைக்கும் ஸ்கூல் புக்கு அவ்வளோதான், ஸ்கூல் புக் மட்டும் படிக்கிற காலத்துலேயே ஒரு 90% மேலே கிராஸ் பண்ணி சிலபஸ் கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அவுட் சோர்ஸும் சேர்ந்து வந்துடுச்சு. அப்போது நீங்கள் வந்து ஒரு 80%, 75%, 80% சிலபஸை கம்ப்ளீட்டாக தரவு பண்ணிட்டு போனீங்கனாலே நீங்கள் நல்ல ரேங்க்குக்கு வந்துடலாம். ஆனால் அதுக்காக சிலபஸை வந்து நான் 90% படித்தா போதும்னா இல்லை, 100% நம்ம வந்து சிலபஸ் கவர் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு ஒரு 80%ஆவது ஞாபகத்தில் இருக்கும். ஓகேங்களா? அதுக்காக தான் பர்சனலாக வந்து கொஞ்சம் எனக்கு 2 நாள் டைம் கொடுங்க அந்த மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களோட சூழ்நிலைகளை சொல்லி அவங்களுக்காக நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். பட் அந்த 40 மெம்பர்ஸ் ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து நான் க்ளோஸ் பண்ணி பேட்ச் க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். அப்படி சப்போஸ் எனக்கு வந்து உங்கள் பேட்சில் தான் நான் ஜாயின் பண்ணணும், எனக்காக வந்து இது கொடுங்க, நான் வேறு ஆப்ஷன் எனக்கு இல்லை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வந்து எனக்கு பர்சனலாக அந்த வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் கொடுங்க. நான் என்னங்கிறத ரிப்ளை பண்ணுறேன். அப்புறமா வந்து நீங்கள் இல்லை நான் உங்களோட பேட்ச் தான் ஜாயின் பண்ணலான்னு இருந்தேன், நீங்கள் வந்து சொல்லாமல் விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிடாதீங்க. எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன் என்னன்னு சொல்லிவிட்டு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அப்டேட்டு. நீங்கள் ஜிபே பண்ணுறவங்க வந்து நாளைக்கு ஈவினிங்குள்ளே, அதாவது என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து உங்களோட சூழ்நிலைகள் எனக்கு புரியுது, நாளைக்கு ஈவினிங்குள்ளே மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் கொஞ்சம் அடுத்தடுத்து இது பண்ணுறதுக்கு எனக்கு கரெக்டாக வரும். அதுக்காக தான் நீங்கள் வந்து ஜிபே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்க அப்படின்னா. இன்றைக்கே வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டீங்க, அவங்களாம் வந்து ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க வேண்டாம். நான் நாளைக்கு ஈவினிங் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன், நீங்கள் என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்கணும் அது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நாளைக்கு ஈவினிங் உள்ள பேட்ச்குள்ளே ஜாயின் பண்ணி விட்டுருவேன். நான் வந்து நான் மட்டும்
நான் வந்து உங்களுக்கு அவுட் சோர்ஸ் ஃபுல்லாக ஜிஎஸ்க்கு மெட்டீரியல் வாங்கியிருக்கேன். தமிழுக்கு வந்து மெட்டீரியல் எல்லாமே நான் வாங்கலை. எல்லாமே எனக்கு ஃப்ரீயாக நான் விர்ச்சுவல் அகாடமியில் தான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாமே ஓரளவுக்கு அந்தந்த ஷெட்யூலுக்கு என்ன படிக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் கொடுக்குறேன். இன்னொன்று, நீங்கள் யூடியூப்பில் என்ன பண்ணுவீங்க, என்ன கொடுப்பீங்க, வீடியோஸ் கொடுப்பீங்களா மாட்டிங்களா அப்படி கேட்டிருந்தீங்க. யூடியூப்பில் இப்போதைக்கு நான் எதுவும் கொடுக்க முடியாது. ஏன்னா நான் பேட்சில் தான் முழு கான்சென்ட்ரேட் பண்ணணும். யூடியூப்பில் வந்து கிளாஸ் வீடியோஸ் வந்து வரும். கிளாஸ் வீடியோஸ் மட்டும்தான் வரும். அந்த ஒன்லைனர் வீடியோ, ப்ரீவியஸ் கொஷின்னு, அந்த மாதிரி எக்ஸஸாக அந்த ஃபன், அந்த ஷார்ட்கட்ஸு, இம்பார்ட்டண்ட்டு அப்டேட்ஸு அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நான் வந்து பேட்ச்குள்ளே தான் கொடுப்பேன். ஒன்லைனர் வீடியோவில் கண்டிப்பாக வந்து பேட்ச்குள்ளே தான் நான் கொடுக்க முடியும். ஏன்னா என்னை நம்பி வந்து உள்ளே படிக்கிறாங்க அப்படிங்கும்போது நான் என்னோடய பெஸ்ட்டை அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ நான் வந்து யூடியூப்பில் கிளாஸ் வீடியோஸ் மட்டும் நான் யூடியூப்பில் கொடுப்பேன். அவ்வளோதான். அதுவும் வந்து ஆஸ் பர் ஷெட்யூல் படி நான் கொடுக்க முடியாது. ஆஸ் பர் ஷெட்யூல் படி நான் வந்து பேட்ச்குள்ளே தான் கொடுப்பேன். பேட்ச் போக எனக்கு எக்ஸஸாக டைம் கிடச்சிதுனா தான் நான் யூடியூப் பக்கம் போக முடியும். ஓகேங்களா? அது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு வந்து ஏன் நீங்கள் இது பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. ஏன்னா நான் ஒரு ஸ்டாஃப் வச்சுருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மந்த்லி 5000 அப்படிங்கும்போது 1 இயருக்கு 60,000 நான் வந்து கொடுக்கணும். அப்போ 50,000 வந்து 40,000 தான். அது 10 பேர்த்துக்கு வந்து ஃப்ரீ ஓல்டு ஸ்டூடெண்ட் அப்படிங்கும்போது 40 பேர் அப்படின்னா 40,000. அப்போ நான் இன்னுமே ஒரு 20,000 போட்டு தான் அவங்களுக்கு வந்து நான் சேலரி கொடுக்கணும். நான் இதுக்கு மேலே வந்து வேறு எதுவும் பண்ண முடியாது. நான் வந்து ஸ்டாஃப் வச்சுக்கலாம் அப்படின்னா நான் வந்து ஷெட்யூலை கம்ப்ளீட்டாக டில் எக்ஸாம் வரைக்கும் நான் கரெக்டாக நகர்த்திட்டு போக முடியுமா அப்படிங்கிறதும் தெரியாது. ஏன்னா எனக்கு அவுட் சோர்ஸ் நிறைய கலெக்ட் பண்ண, இது கரெக்டாக அது கரெக்டாக நிறையா, அந்த புக்கில் என்ன இருக்குது, இந்த புக்கில் என்ன இருக்குது, எல்லாம் எடுக்க எழுத, இந்த வேலைகள் கிளாஸ் கொடுக்க நான் தான் கிளாஸ் கொடுப்பேன். நான் தான் அவுட் சோர்ஸ், என்னோடய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான் இருக்கும். நான் தான் ஒன்லைனர் கொஷின் வீடியோ நான் தான் கொடுப்பேன். ப்ளஸ் டெஸ்ட் எல்லாமே நான் தான் பண்ணுவேன். பர்சனல் கைடன்ஸ் எல்லாமே நான் பண்ணுவேன். அவங்களோட வேலை என்ன அப்படின்னா, நான் இப்போது வந்து ஒரு ஒன்லைனர் வீடியோ கொடுக்குறேன் அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு கரெக்டாக போஸ்ட் பண்ணுறது. அதே மாதிரி பிடிஎஃப் நான் நோட்டில் எழுதி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இருக்குன்னா அதை அவங்க கன்வெர்ட் பண்ணி பிடிஎஃபாக அவங்க வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்து அவங்க வந்து உங்களுக்கு ப்ராப்பராக ஷேர் பண்ணுறது. அதே மாதிரி நான் வந்து அவுட் சோர்ஸ் எல்லாமே கரெக்டாக நான் எழுதியிருக்கேனா, எல்லாத்தையும் எதையும் மிஸ் பண்ணாமல் நான் என்ன லிஸ்ட்டு கொடுத்துருக்கேனோ அதைப்படியே நான் கரெக்டாக நோட் பண்ணிட்டு வந்திருக்கேனா அப்படின்னு அவங்க செக் பண்ணுறது, அந்த மாதிரி வேலைகள். ஏன்னா இப்போ யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது, இந்த எடிட்டிங் ஒர்க், இதுக்கெல்லாமே எனக்கு ஒரு 3 நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தேவைப்படுது. அப்டேட் ஆகிறதுக்கு லேட் ஆகுது. சில நேரம் அப்டேட் ஆகிடுச்சா இல்லையான்னு கூட தெரியாமல் போயிடுது. நம்ம அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அடுத்த நாள் வீடியோ வராமல் போயிடுது. எனக்கு அந்த ஃபோனில் அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை. அதாவது அந்த எடிட்டிங் ஒர்க்ஸ் அந்தளவுக்கு நான் பண்ண மாட்டேன். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு சார்ட் பேப்பரில் அந்த மாதிரி லிஸ்ட்டு போட்டு நான் வந்து ஹேண்ட் ரிட்டனாக தான் எழுதுவேன் ஷெட்யூலை. எனக்கு நாலேஜ் இல்லைங்கிறத விட அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ அவங்க ஸ்டாஃப் ரெடி பண்ணியிருக்கிறத பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எனக்கு வந்து ப்ராப்பராக ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. இப்போ நான் இந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்கள் ஜஸ்ட்டு பிரிண்ட்டு போட்டு நீட்டாக படிச்சுக்கலாம். சைடில் வந்து எஸ்டிக் ஆர்டிக்கு இன்றைக்கி படிச்சிட்டிங்க அப்படின்னா எஸ்டிக்கு, அது அடுத்த நாள் ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆர்டிக்கு நீங்கள் பாட்டு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி பிரிண்ட் போட்டு கையில் வச்சிட்டிங்கன்னா இன்னைக்கு இது படிக்கணுமா, ரைட்டு படிக்கிறீங்க, அந்த நாளை டிக் பண்ணுறீங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருக்கீங்க. ஓகே வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து சொல்கிறேன். வேறு ஆப்ஷன் வந்து எனக்கு தெரியலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. அடுத்தது முக்கியமான இன்னொரு விஷயம் வந்து அந்த முக்கியமான டேஸ் வந்து கொஞ்சம் லீவ் விட்டு தான் நான் லீவெல்லாம் கொடுப்பேன். கிறிஸ்மஸ், பொங்கல் அந்த மாதிரி இருக்கலாம். ஏன்னா நமக்கு டைம் இருக்குது அப்படிங்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் மூவ் ஆன் பண்ணி கொஞ்சம் ஃப்ரீயாக நம்ம சிலபஸ், அதாவது நம்மளோட பிளான் என்ன, குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் ஒரு டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த டேட்டுக்குள்ளே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக சிலபஸ் வந்து நம்ம கவர் பண்ணிடணும். படிக்கிற ஒர்க்ஸு நோட்ஸ் எடுக்கிறது எல்லாமே முடிச்சுட்டு படிக்கிறது மீன்ஸ் வித் ரிவிஷன்னா பாருங்கள், இப்போ டே பை டே ரிவிஷனும் இருக்கும். இந்த ஒரு 5 டேஸ்க்கு ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு நாள் ரிவிஷனில் வரும். அதே மாதிரி
ஒன்லைனர் வீடியோவாக பார்க்கும்போது அது ஒரு ரிவிஷன் ஆகும். அந்த மாதிரி பல ரிவிஷன்ஸோடு படித்து முடிச்சுட்டு குரூப் 1 நோட்டிஃபிகேஷன்லேருந்து குரூப் 1 எக்ஸாம் வரைக்கும் ப்ராப்பராக ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு. அதே மாதிரி குரூப் 1 நோட்டிஃபிகேஷன்லேருந்து குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் அதுக்கு ஒரு 50 நாள் இருக்கும். அதுக்கப்புறமா மறுபடியும் குரூப் 2லேருந்து குரூப் 4 நோட்டிஃபிகேஷனுக்கு ஒரு 50 நாள் இருக்கும். அந்த குரூப் 4 நோட்டிஃபிகேஷன்லேருந்து எக்ஸாம் டேட்டுக்கு 75 டேஸ், ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனுக்கு எக்ஸாம் டேட்டு எல்லாமே இருக்கும்போது அது ஃபுல்லாக நம்ம ரிவைஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த 1 இயர் தான் வந்து நம்ம இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இயர் எல்லாம் ஜாபில் இருக்கணும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வந்து யூடியூப்பில் இந்த பிளான் அப்படியே எனக்கு யூடியூப்பில் கொடுப்பீங்களான்னா கட்டாயம் இப்படி கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா நான் இந்த மாதிரி நான் வந்து ஃபுல்லாக பேட்சில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக எனக்கு டைம் கிடச்சா மட்டும்தான் நான் யூடியூப்பில் கொடுக்க முடியும். பர்சனலாக ஏதாவது இது பேட்ச் சம்மந்தமான என்கொயரிஸ் இல்லை ஜாயின் பண்ணுறதுல ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2-3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். ஓகேங்களா? வாட்ஸ்அப்பில் கூட மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டில் எக்ஸாம் வரைக்கும் இந்த பேட்ச் எப்போ வரைக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து குரூப் 4 எக்ஸாம் எழுதி முடிக்க வரைக்கும் இது தொடரும். நம்ம சிலபஸை கம்ப்ளீட் பண்ண போகிறோம், ரிவிஷன் பண்ண போகிறோம். டெஸ்ட்டுக்கு என்ன அது எல்லாம் கொஸ்டின்ஸை ரிவிஷன் பண்ணுறதுனா என்ன கொஸ்டின்ஸாக நம்ம சால்வ் பண்ணுறது தான் நமக்கு ஒர்க்கு, வேறு எதுவும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.